வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னா, இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு. ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துலேயும் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இன்றைக்கி நம்ம அதை பற்றின கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமண மதத்தில் இருந்தபோது அப்பர் இவ்வாறு அறியப்பட்டார்: அரிசேனா, தீர்த்தங்கரர், சிவஞான சித்தியார், தர்மசேனர். ஆன்சர் டி, தர்மசேனர். அதாவது சமண மதத்தில் இருந்தபோது அப்பர் தர்மசேனர் என அறியப்பட்டார். பக்கீர் என குறிப்பிடப்படுபவர் இஸ்லாமிய ஞானி, பௌத்த துறவி, இந்து துறவி, சீக்கிய குரு. ஆன்சர் இஸ்லாமிய ஞானி. மாதவாச்சாரியார் டேஸ் தத்துவ பள்ளியை சார்ந்தவர்: துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், புஷ்டி மார்க்கம். ஆன்சர் துவைதம். மாதவாச்சாரியார் துவைதம் தத்துவ பள்ளியை சார்ந்தவர். ராமானந்தரின் சீடர் டேஷ்: சைத்தன்ய, மீராபாய், குருநானக், கபீர். ராமானந்தரின் சீடர் கபீர். அடுத்து, முதலாக இந்தி மொழியில் தனது மத தத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டவர். இந்தி மொழியில் டேஷ் கேட்குறாங்க. ரவிதாஸ், ராமானந்தர், கபீர், நாமதேவர். ஆன்சர் ராமானந்தர். அக்பரின் அரசவையில் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் என்று அறியப்பட்டவர் டேஷ். அக்பரின் அரசரவையில் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் என்று அறியப்பட்டவர் சூர்தாஸ், துக்காராம், ராமானந்தர், மீராபாய். ஆன்சர் சூர்தாஸ். ஏதான் கரெக்ட். அடுத்து, மராத்திய மன்னர் சிவாஜியின் சமகாலத்தவர் டேஷ் ஆவார்: ராமானந்தர், மீராபாய், சூர்தாஸ், துக்காராம். ஆன்சர் டி, துக்காராம். அடுத்து, 1526 நடைபெற்ற முதலாம் பானிபட் போரில் பாபர் டேஸை திறம்பட பயன்படுத்தியதன் மூலம் வெற்றி பெற்றார். எதை பயன்படுத்தினார்? காலாட்படை, குதிரைப்படை, பீரங்கிப்படை, யானைப்படை. ஆன்சர் பீரங்கிப்படை. அப்போ 1526 முதலாம் பானிபட் போர் நடந்திருக்கு. இதில் 2 கொஸ்டின் இருக்குது. முதலாம் பானிபட் போர் எப்போ நடந்துச்சுன்னா 1526. பாபர் அதில் எதை பயன்படுத்தி வெற்றி பெற்றார்னா பீரங்கி படைகளை பயன்படுத்தி வெற்றி பெற்றார். அடுத்து, கடைசி போரான காக்ரா போரில் பாபர் டேஷ்க்கு எதிராக போரிட்டார்: ஆப்கானியர்களுக்கு, ராஜபுத்திரர்களுக்கு, துருக்கியர்களுக்கு, மராட்டியர்களுக்கு. ஆன்சர் ஆப்கானியர்களுக்கு எதிராக போரிட்டார். காக்ரா போர். அடுத்த கொஸ்டின், டேஷ் தனது உயரிய அரசியல் மற்றும் இராணுவ திறமையினால் சௌசா போரில் வெற்றி பெற்றார். யார் வெற்றி பெற்றாங்கன்னு சௌசா போரில் வெற்றி பெற்றவர் பாபர், ஹுமாயூன், ஷெர்கான், அக்பர். ஆன்சர் சி, ஷெர்கான். டேஷ் நில உடைமை உரிமை முறையில் நிலத்திற்கான வரியை வசூலிக்கும் பொறுப்பும் அந்நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பும் அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. டேஷ் நில உடைமை உரிமை முறையில் நிலத்திற்கான வரி வசூலித்தல், நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு, இது எல்லாமே அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. எந்த முறை அப்படின்னா ஜாகிர்தாரி, மகள்வாரி, ஜமீன்தாரி, மன்சப்தாரி. ஆன்சர் ஜாகிர்தாரி. அக்பரது நிதி நிர்வாகம் டேஷ் நிர்வாக முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டது. அக்பரது நிதி நிர்வாகம் யாரோட நிர்வாகம்னா ஷெர்ஷா. பாபர், ஹுமாயூன், ஷெர்ஷா, இப்ராஹிம் லோடி. ஆன்சர் ஷெர்ஷா. நம்ம கரெக்டாக ஆன்சர் எடுத்து எழுதணும், நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அதுக்காக ஒரு தடவைக்கு 4 தடவை, 5 தடவை கூட நீங்கள் ரிப்பீட்டாக படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதில் எந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் வரும். அக்பரது நிதி நிர்வாகம் ஷெர்ஷா நிர்வாக முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டது. அடுத்து, இளவரசர் குஸ்ருவுடன் இணைந்து கலகத்தை தூண்டிவிட்டதற்காக ஜஹாங்கீரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் டேஷ்: குரு அர்ஜுன் தேவ், குரு குரு தேஜ் பகதூர், குரு ஹர்ராய். ஆன்சர் குரு அர்ஜுன் தேவ். இளவரசர் குஸ்ருவுடன் இணைந்து கலகத்தை தூண்டிவிட்டதற்காக ஜஹாங்கீரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் குரு அர்ஜுன் தேவ். அடுத்து, ஓகே, டேஷ் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 14ஆம் லூயி ஆகியோர் சமகாலத்தவர்கள். யாருன்னா அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். ஆன்சர் ஷாஜஹான்.
பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 14ஆம் லூயி ஆகியோர் சமகாலத்தவர்கள். டேஷ் தனது ஆட்சியின் போது ஜிஸியா வரியை மீண்டும் அறிமுகப்படுத்தினார். அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் தான் ஆட்சியின் போது ஜிஸியா வரியை வரியை மீண்டும் விதித்தார். கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் அரசர் டேஷ் ஆவார். அக்பர், ஷாஜஹான், ஹுமாயூன், அவுரங்கசீப். ஆன்சர் அக்பர். அடுத்து ஜஹாங்கீர் மற்றும் டேஷ் அமைத்த ஷாலிமார் தோட்டங்கள் இந்திய தோட்டக்கலையில் குறிப்பிடத்தக்கவையாகும். அக்பர், ஷாஜஹான், ஹுமாயூன், அவுரங்கசீப். ஆன்சர் ஷாஜஹான். ஜஹாங்கீர் மற்றும் ஷாஜஹான் அமைத்த ஷாலிமார் தோட்டம், அந்த தோட்டத்துக்கு பேர் ஷாலிமார் தோட்டம். இது கூட கொஷின் கேட்பாங்க, அவர்கள் அமைத்த தோட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு. இந்திய தோட்டக்கலையில் குறிப்பிடத்தக்கவை அப்படின்னா ஷாஜஹான், அவர் அமைத்த ஷாலிமார் தோட்டம். அடுத்து டேஷ் சேர்ந்த தான்சேனை அக்பர் ஆதரித்தார். ஆக்ராவை, குவாலியரை, தில்லியை, மதுராவை. குவாலியரை சேர்ந்த தான்சேனை அக்பர் ஆதரித்தார். குவாலியர். ஆன்சர் பி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஏன்னா இந்தியாவின் வரலாறு, அதனோட பண்பாடு கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். இதிலேருந்து நல்லா படிங்க. நல்லா ஒரு தடவைக்கு 4 தடவை 5 தடவை ரிப்பீட்டடாக படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் நமக்கு ஞாபகத்தில் வரும். ஆல் த பெஸ்ட். இதனோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் நிறைய ஒரு 400-500க்கு மேலே கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. நான் டெய்லி உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் கிட்ட நான் உங்களுக்கு போடுவேன். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் இதை படிச்சுட்டு வந்தீங்கனாலே இதுலேருந்து நல்ல மார்க் எடுக்கலாம். நன்றி.